கருப்பு ஜனவரி. ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்ட மறக்கவும் மறுக்கவும் முடியாத கருப்பு நாள். முல்லைத்தீவு ஊடக அமையத்தினால் கருப்பு ஜனவரி அனுஷ்டிப்பு. முல்லைத்தீவு ஊடக அமையத்தினால் கருப்பு ஜனவரி தினத்தை அனுஷ்டிக்கும் முகமாக ஊடகவியலாளர்களுக்கான அஞ்சலி நிகழ்வும் கருப்பு ஜனவரி தொடர்பான துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கும் நிகழ்வு இன்று 31 இடம்பெற்றிருந்தது. ஊடகவியலாளர்களை பொறுத்தளவில் ஜனவரி மாதத்தை கருப்பு ஜனவரியாக அனுஷ்டித்து வருகின்றனர். நீதிக்காக குரல் கொடுத்த சுமார் 50 ஊடகவியலாளர்கள் அரச படைகளால் கொல்லப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டும் உள்ளார்கள். ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல்கள் பல இடம்பெற்றுள்ளன. இவற்றில் பெரும்பாலானவை ஜனவரி மாதத்திலேயே இடம்பெற்று இருக்கின்றன. அந்த வகையில் ஜனவரி மாதத்தை ஊடகவியலாளர்கள் கருப்பு ஜனவரியாக அனுஷ்டித்து வருகின்றனர். குறித்த மாதத்தில் உயிரிழந்த ஊடகவியலாளர்களை நினைவு கூறுகின்ற அதே வேளையிலே அவர்களுடைய கொலைகளுக்கு நீதி கோரி தொடர்ச்சியான போராட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இன்று வரை அவர்களுக்கான நீதி கிடைக்காத நிலையில் தொடர்ச்சியாகவும் ஊடகவியலாளர்கள் இந்த ஜனவரி மாதத்தை கருப்பு ஜனவரியாக அனுஷ்டித்து வருகின்றனர். அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்திலேயே ஊடகவியலாளர்களுக்கான நினைவு நிகழ்வும் கருப்பு ஜனவரி துண்டு பிரசுரமும் வழங்கும் நிகழ்வு முல்லைத்தீவு ஊடக அமையத்தினால் இன்று முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு ஊடக அமையத்தின் தலைவர் சண்முகம் தவசீலன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் முன்னதாக முல்லைத்தீவு ஊடக அமையத்திலே திருகோணமலையில் 5 மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் உண்மையை வெளிப்படுத்தியதால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சுப்பிரமணியம் சுகிதராஜன் மற்றும் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க மற்றும் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரகீத் எக்கரிலிகொட ஆகியோருடைய நினைவேந்தல் நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டது. ஊடகவியலாளர்களுக்கான மலர் மாலை அணிவிக்கப்பட்டு சுடரேற்றப்பட்டு மலர் தூவி அகவடக்கம் செலுத்தப்பட்டு குறித்த அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. இதனைத் தொடர்ந்து முல்லைத்தீவு ஊடகவியலாளர்கள் முல்லைத்தீவு நகரிலும் முல்லைத்தீவு பேருந்து நிலையத்திலும் கருப்பு ஜனவரி தொடர்பான துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். குறித்த துண்டு பிரசுரத்தில் தமிழ் ஊடகவியலாளர் சுப்பிரமணியம் சுகிதராஜன் எம்மோடு இருந்திருந்தால் இன்று அவருக்கு 56 வயதாகி இருக்கும். ஆனால் வேதனை அளிக்கும் விதத்தில் 20 ஆண்டுகளிற்கு முன்னர் அவரது 36வது அகவையில் அரச கொலையாளிகளால் அவர் படுகொலை செய்யப்பட்டார். கிழக்கு கடற்கரை நகரான திருகோணமலையில் 2006ஆம் ஆண்டு 2வது நாள் 5 மாணவர்கள் எப்படி படுகொலை செய்யப்பட்டனர் என்பதை மறுக்க முடியாத புகைப்பட ஆதாரத்துடன் அவர் நிரூபித்திருந்ததால் அவர் அரச படைகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த மாணவர்கள் எடுத்து சென்ற குண்டு வெடித்ததாலே அவர்கள் உயிரிழந்தனர் என்று இலங்கை அரசு கூச்சமின்றி பச்சை பொய் கூறியது, அல்லது உண்மையை மூடிமறைக்கும் வகையில் பச்சை பொய் கூறியது. ஆனால் சுகிதராஜன் உண்மையை உலகிற்கு வெளிப்படுத்தினார். இதனாலே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதற்கு 4 ஆண்டுகளுக்கு பிறகு 2010ஆம் ஆண்டு தலைநகரில் அதே ஜனவரி மாதத்தில் கடத்தப்பட்ட பிரகீத் எகனலியகொட உட்பட பலரும் இதே போன்ற துப்பாக்கிய நிலைக்கு ஆளானார்கள். சுகிதராஜனுக்கு முன்னரும் பிறகும் இவ்வாறு உண்மைகளை வெளிக்கொண்டு வந்ததனால் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அல்லது கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களின் எண்ணிக்கைகளை கூட்டினால் அது 50ஐ எட்டும். அதில் பெரும்பாலானவர்கள் தமிழர்கள், அதிலும் அதிகளவானவர்கள் ஜனவரி மாதம் பலியானவர்கள். இதனைவிட ஊடக நிறுவனங்கள் மீதும் தாக்குதல்கள் பலவும் இடம்பெற்றன. இவையும் அதிகளவில் இதே ஜனவரி மாதத்தில் தான் இடம்பெற்றன. இதன் காரணமாக ஜனவரி மாதமே ஊடகவியலாளர்களுக்கு கருப்பு மாதமாக உள்ளது.
குற்றமிழைத்தவர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படாதது மட்டுமன்றி அவர்கள் சலுகைகளை பெற்றுக்கொள்வது மேலும் உண்மையை கண்டறிந்து நீதியை நிலைநாட்ட தொடர்ச்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க தவறியதால் இன்று முழு நாடும் இருண்டு போயுள்ளது என இந்த துண்டு பிரசுரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர்கள் ஊடக தர்மத்திற்காக பேனாமுலையில் போராடுகின்ற ஒரு ஊடக போராளிகள் இவ்வாறு மிரட்டப்படுவதும் கடத்தப்படுவதும் கொல்லப்படுவதும் இன்று வரையும் அடக்குமுறையில் இருந்து வருகின்ற ஒரு செயலாகவே காணப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது.